அனைவருக்கும் வணக்கம். பிபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை இது இனிப்பு கொழுக்கட்டை, வெல்லம் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இது ஒரு ஃபேமஸான டெசர்ட். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் இது செய்வாங்க. இது ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். வேகமா செஞ்சிடலாம். ரொம்ப ருசியானது, ஹெல்தியானது. பச்சரிசி மாவை வச்சு நம்ம செய்யக்கூடியது இந்த பால் கொழுக்கட்டை. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் இல்லாத பலகாரம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு பச்சரிசி மாவு வேணும். பச்சரிசி மாவு 2 கப்பு பச்சரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தேங்காய் துருவல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப பச்சரிசி மாவுல 1 பிஞ்ச் உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பச்சரிசி மாவை பிணையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணையணும். மாவு சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி வைக்கணும். மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். ரவுண்டா உருட்டணும்னாலும் உருட்டலாம், இந்த மாதிரி உருட்டணும்னாலும் உருட்டலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாவும் உருட்டலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி நம்ம உருட்டிடலாம். உருட்டிட்டு நம்ம பார்ப்போம். சின்ன சின்ன உருண்டைகளா இருந்தா சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். பெரிய உருண்டைகளா இருந்தா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சின்ன உருண்டைகளா உருட்டணும். இப்ப நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்ப எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு அடி கனமனான பாத்திரத்துல நம்ம எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி நம்ம ஊத்தி வச்சுக்கணும். கொழுக்கட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டைய போடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. பெரிய கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா கொழுக்கட்டை அதுல உடைஞ்சிரும். இப்போ கொழுக்கட்டை இந்த மாதிரி வெந்து வரணும். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பாருங்க. கொழுக்கட்டை வெந்துட்டே இருக்கும்போது சைட்ல ஒரு பேன் வச்சு அந்த பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை நம்ம போடுறோம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும். தண்ணி நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அந்த வெல்லத்தை நம்ம இந்த கொழுக்கட்டையில நம்ம ஊத்தணும். இப்போ நல்லா நம்ம கலந்து விடணும். இப்போ 1/2 ஸ்பூன் சுக்கு, 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சு திக்கா வரணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை நம்ம இதுல சேர்க்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்கா வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இதுதான் இந்த பால் கொழுக்கட்டையோட கன்சிஸ்டன்சி. இந்த திக்னஸ் வந்த உடனே நம்ம பால் கொழுக்கட்டைய இந்த மாதிரி வந்த உடனே நம்மளுடைய பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளோட பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இறக்குறோம். இப்ப இந்த பால் கொழுக்கட்டையை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி திக்கா இருந்தாதான் இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடுறதுக்கு ருசியா இருக்கும். ஸ்பூன்ல எடுத்து நம்ம சாப்பிடணும் இந்த பால் கொழுக்கட்டை. அதனால இந்த மாதிரி திக்கா வரணும். நம்மளுடைய ருசியான சுவையான ஹெல்தியான எண்ணெய் இல்லாத பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த பால் கொழுக்கட்டையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.